சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ஆண்டவர் கமல்ஹாசன் இணைந்து நடிக்கிறார்கள் என்ற தகவலே மொத்த தென்னிந்திய சினிமாவுமே ஆச்சரியத்தில் மூழ்கிவிட்டது. இப்படி இருக்கையில் இந்த படத்தின் இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் என்று ஏற்கனவே தகவல்கள் வெளியானது. அதேபோல படத்தை ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தயாரிக்கிறது என்று தகவல்கள் வெளியானது. இப்படி இருக்கும்போது இந்த படம் குறித்து மாசான அப்டேட்டை படக்குழு பிப்ரவரி 19ஆம் தேதி வெளியிட்டிருக்கு. இதில் ரஜினி மற்றும் கமல் ஒன்றாக இருக்கும்படியான போஸ்டர் வரும் 21ஆம் தேதி வரும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது வெளியாகி உள்ள போஸ்டரை பார்த்தா அதில் ஒரு கார் மட்டும் இருக்கிறது. அதாவது ரஜினியின் 173வது படத்தை உலகநாயகனின் ராஜ்கமல் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இந்த படத்தை சிவி சக்கரவர்த்தி இயக்க அனிருத் இசையமைக்கிறார். இந்த படம் முடிந்த பின்னர் கமல்ஹாசன் மற்றும் ரஜினி என இருவரும் இணைந்து நடிக்க இருக்காங்க. அந்த படத்தை நெல்சன் இயக்குறாரு. இந்த படத்தின் அறிவிப்பு ப்ரோமோ வீடியோ ஏற்கனவே படமாக்கப்பட்டு விட்டதாகவும் அதில் கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் என இருவரும் ஒரு மெக்கானிக் ஷெட்டில் இருந்து காரில் புறப்படுவது போல காட்சி படமாக்கப்பட்டது எனவும் இருவருமே செம ஸ்டைலாகவும் செம யங்காகவும் இருந்ததாக தகவல்கள் வெளியானது. இந்நிலையில் அதை உறுதிப்படுத்தும் விதமாக கார் மெக்கானிக் ஷெட்டில் கார் இருப்பது போல போஸ்டர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்திருக்கு. 2027ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரஜினியை வச்சு கமல்ஹாசன் தயாரிக்கும் படத்தை ரிலீஸ் செய்யலாம் என்ற படக்குழு முடிவெடுத்திருக்க நிலையில் இந்த ஆண்டு இறுதியிலேயே ரஜினி மற்றும் கமல் இணைந்து நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பு தொடங்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது மட்டும் நடந்தா இவர்கள் இருவரும் நடிக்கும் இந்த படத்தை அடுத்த ஆண்டு தீபாவளிக்கு வெளியிட படக்குழு யோசித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் சிபி சக்கரவர்த்தி படத்தில் ரஜினி நடித்து கொண்டிருக்க கமல்ஹாசனோ ஸ்டண்ட் மாஸ்டர்களான அன்பறிவு மாஸ்டர்ஸ் படத்தில் நடித்து முடிச்சிடுவார் என்றும் அதற்குள்ள இவர்கள் இருவரும் இணைந்து நடிக்கும் படத்தின் திரைக்கதையை நெல்சன் தயார் செய்து விடுவார் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் கண்டிப்பாக அடுத்த வருஷம் ரஜினிகாந்த் ரசிகர்கள் மற்றும் கமல்ஹாசன் ரசிகர்கள் இருவருக்கும் செம ட்ரீட் இருக்கு. படம் கண்டிப்பாக பக்காவாக எடுக்கப்படும். நெல்சன் பேன் இந்தியன் லெவலில் சம்பவம் செய்வார் என்றும் மேலும் வருகிற 21ஆம் தேதி வெளியாக போகிற டீசர் ப்ரோமோவிலேயே படம் எப்படி இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து ரஜினிகாந்துமே அவருடைய கெரியரோடைய உச்சத்தில் தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டு போகிறாரு. கமல்ஹாசனுமே அவருடைய கெரியரோட உச்சத்தில் படங்கள் நடிச்சிட்டு வராங்க. 2 பேரும் சேர்ந்து நடிக்கும்போது கண்டிப்பாக படம் 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷனை ஈட்டும் என்று நம்பப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சதா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.